சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா தென்னரசை கொலை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா செல்வி தான். ஆனால் இதுக்கு பதிலாக வேலு வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலுவை வந்து அவங்க குடும்பமே விலக்கி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ணனால அவங்க குடும்பமே பார்த்திங்க அப்படின்னா வேலு கூட சேராமல் எல்லாமே விலகி இருக்காங்க. சக்தி அதுக்கப்புறம் வேலுவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விலகி தான் இருக்காங்க. இதனால் வேலு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா செல்வியோட ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து செல்வி கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் வந்து இந்த தென்னரசு கொலை விஷயமா அந்த கேஸை பற்றி தான் நான் வந்து விசாரிச்சுட்ருக்கேன். இந்த கொலையில் ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வேலு முன்னாடி நிறுத்த போகிறேன். இவ்வளோ நாள் வேலு வந்து எதுக்காக அந்த பொண்ணை காப்பாற்றினா, அந்த பொண்ணை காப்பாற்றின பொண்ணை வந்து நான் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை வேலு முன்னாடி நிறுத்துவேன். நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு செல்வியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. செல்வியோட ஹஸ்பண்ட்க்கு செல்வி தான் வந்து தென்னரசை கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் அதே தண்டனையை வாங்கி கொடுப்பாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.